எங்களுடைய காலகட்டம் சைக்கிளுக்கு 2 சப்போர்ட்டிங் வீல்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க. நீங்க மொட்டையா எங்களுக்கு சைக்கிள்ஸ், அதுவும் அப்பா வாங்கி கொடுத்தது பெரியவர் சொன்ன மாதிரி பெடல் வைக்கிற இடத்துல ஒன்றும் இல்லாமல் காலை மட்டும் அந்த கம்பியில் வைத்து கொண்டு போனேன். தெரிந்த ஒரு நபர் அங்கு மரக்கட்டையால் ஒரு பெடல் பதித்து கொடுத்தாரு. எத்தனை பேர் அதை கண்ணில் விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. அப்பா ஓடுதோ, அண்ணா ஓடுதோ, தாத்தா ஓடுதோ, பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணா ஓடுதோ, ஒன்று வாங்கி ஒரு ஹெர்குலஸ் சைக்கிளாக ஒன்று இருக்கும். இட் வில் பி அன் அப்பாலஜி ஃபார் சைக்கிள். ஒரு காலத்தில் சைக்கிளாக இருந்திருக்கும் அது. அப்படிப்பட்ட ஒரு உபகரணத்தை குரங்கு படல் போட்டு ஏற்றி விட ஆள் கிடையாது, இறங்குறதுக்கு தெரியாது. எப்படியும் ஒரு மரம் வழியில் கிடைக்கும், அது மேலே மோதி இறங்கணும், இல்லைன்னா சாக்கடையில் விழணும். பின்னால அப்பாவோ அண்ணாவோ யாரோ ஒரு நாள் 2 நாளைக்கு கூட ஓடி வருவாங்க. அப்பா நிக்கிறீங்களா, அப்பா நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்ற குரல் தேஞ்சு 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 பின்னால போயிடும். அப்பா இல்லைன்னு திரும்பி பார்த்தோன்னா விழுவோம். ஓடி வந்து அள்ளி எடுத்து ஐயோ கண்ணே மகனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விழுந்தல்ல ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருப்பாங்க. விழுந்தல்ல எழுந்திரிக்க உனக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் அழுவோம். யாரும் பார்க்கலன்னா அழுகியை நிறுத்திட்டு மறுபடியும் வண்டி தூக்கிட்டு போயிடும். பார்த்தாங்கன்னா தேம்பி தேம்பி அழுவோம். அப்போ சாயறதுக்கு ஆள் இருந்தா, தோல் இருந்தா கொஞ்சம் சலிப்பு ஜாஸ்தியாக இருந்த காலம். இது எதை பத்தியுமே கவலைப்படாம தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும், வர வேண்டும். அப்பொழுதுதானே அது கடல். அலைகள் இருந்தால் தானே கடல். அலைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை இது. அலைகளே இருக்கக்கூடாதுன்னா அதற்கு பேர் கடலும் இல்லை. அலை இல்லாத இடத்துல அது குட்டையாக இருக்கும். குட்டையில குளிக்கிறதுக்கு நாம போக வேண்டிய தேவையில்லை. அங்க குளிக்கிறதுக்கு வேறு உயிரினங்கள் அங்க இருக்கும். குட்டையில எது குளிக்கும் நமக்கு தெரியும். இல்ல அலைகளே வேண்டாம்னா பக்கெட்ல தண்ணி வச்சு மோந்து ஊட்டிட்டு பத்திரமா இருக்க வேண்டியதுதான். அலைகள் இருக்கணும், கடல் இருக்கணும். எதிர்பாராத போது சுனாமியும் அடிக்கும். அப்படின்னா தான் என்ன உயரம் உன் மனது போகிறதோ அவ்வளவு உயரம் போக முடியும். ஒரு மெரைன் பயாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய தொட்டி, அதுல ஒரு சுறா மீனை விட்டாச்சு. அதனுடைய உணவாக இருக்கக்கூடிய நிறைய மீன்களையும் விட்டுட்டாங்க. நாம எதிர்பார்த்த மாதிரி அடுத்த நிமிடம் பாய்ந்து போய் அந்த சுறா மீன் தன்னுடைய இறைகளை எல்லாம் தின்னாச்சு. மறுபடியும் அந்த தொட்டி மிகப்பெரிய தொட்டியாக இருக்கு. ஒரு சுறா அதில் சுத்தி வரணும்னா எவ்வளவு பெரிய தொட்டியாக இருக்கணும். ஷீ இஸ் அ மெரைன் பயாலஜிஸ்ட், ஷீ இஸ் அ சயின்டிஸ்ட். ஷீ வுட் லைக் டு அப்சர்வ் இட்ஸ் சைக்காலஜி. மனித உளவு நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரி சுறா மீனுடையது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தினம் தினம் அந்த மீன்களை போடுறாங்க. இது போய் போய் வேட்டையாடி அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபைபர் கிளாஸ்ல அந்த இரையாக இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கும் இந்த சுறாவுக்கும் நடுவில் ஒரு மதில் சுவர் எழுப்பிடுறாங்க. இதுக்கு அது கண்ணுக்கே தெரியாது இல்லையா. அடுத்த நிமிஷம் போய் மறுபடியும் அந்த மீன்கள் விழுந்த உடனே போய் இடிக்குது. இடிச்ச உடனே தடை ஒன்று இருக்கு. திரும்பி வந்து மோதி பார்க்குது, மறுபடியும் தடை இருக்கு. மறுபடியும் சுறாமீனை தடுக்கணும்னா அது எவ்வளவு உறுதியா இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த தடையை போட்டிருக்காங்க. இதனால் பார்க்க முடியுமே தவிர அதை போய் புசிக்க முடியாது, எதிர்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் மோதி 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 பார்த்து விட்டு ஒரு மாதத்திற்கு அப்புறம் அங்கே அதனுடைய இரையான மீன்கள் இருந்தாலும் இது பேசாம இங்கே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த தடையை எடுத்து விடுகிறார்கள். எடுத்த பின்பும் அங்கே தடை இருப்பதாக நினைத்து கொண்டு போனால் தனது இறை கிடைக்கும் என்பது புரிந்து கொள்ளாமல் அங்கேயே அந்த மீன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவங்க ஃபைண்டிங்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, எந்த உயிரினமும் அதற்கு மீண்டும் மீண்டும் தடைகள் வரும் பொழுது தடை நிரந்தரம் என்று பின்வாங்கக்கூடிய தன்மைக்குள் போகலாம், மனிதனை தவிர. இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க ஒரு தடை வந்ததா, ஆமாம் இன்னும் 2 தடவை 3 தடவை 4 தடவை முயற்சி பண்ணி முயற்சி செய்து முடியாமல் போறதுங்கிறதுல வீரம் இருக்கு. முயற்சி செய்யவே முடியலன்னா அதுல வீரமே கண்டிப்பா கிடையாது. அப்போ தடை அங்க இருக்கு. அந்த தடை விலகியதா என்று அன்றாடம் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அது இருந்தா மட்டும்தான் உள்ளத்தனேது உயர்வாக இருக்க முடியும். மேம் நான் தந்தரவை தடிக்க விழுந்துட்டேன், மேம் தந்தரவை என்னால எழுந்திருக்க முடியல, அது அல்ல. இப்ப அடுத்தது 1988 ஒரு புத்தகம் வந்தது. நான் உங்க லைப்ரரிக்கு அந்த புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். 2022 அது 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1988 வந்தது. நான் அந்த புத்தகத்தை பத்தி 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022 பேசுறேன். ஏன்னா 1988 90 92 பாத்தீங்க அப்படின்னா there was a huge boom. டவுன் சைசிங் அப்படின்னு ஒன்று வந்தது. டவுன் சைசிங் நாமெல்லாம் சொன்னோம், அவங்கள ரைட் சைசிங் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு. அப்புறம் ஐடி பூம் அதுக்கப்புறம் வந்தது, தளர்ந்தது, வந்தது, அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த 1988 டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர் எழுதிய, மீறி போனால் 30 பக்கம் இருந்தா ஜாஸ்தி, ஹூ மூட் மை சீஸ். யாராவது படிச்சிருந்தீங்கன்னா தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை படிக்கலாம், மீண்டும் ஒரு முறை படிக்கலாம், பல முறை படிக்கலாம். படித்த பின்பு பலரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொண்டு புத்தகத்தையும் கொடுத்து விட்டு மறக்காமல் திருப்பி வாங்கிக் கொள்ளவும் செய்யலாம். ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு மறதி எப்போ வரும்னா, புத்தகம் வாங்கினதுக்கு அப்புறம் மறந்து போயிடுவாங்க, படிக்கிறதையும் மறந்துடுவாங்க, அது கடன் வாங்கினதும் மறந்து போயிடும். இந்த ஹூ மூட் மை சீஸ் உங்க லைப்ரரியில் எத்தனை காப்பீஸ் வேணாலும் கொண்டு வரலாம். அது மில்லியன்ஸ்ல வித்ததுனால இப்போ பைரட் எடிஷன் இஸ் இன் பிளென்டி. பைரட் எடிஷன் ஒரே ஒரு பிரச்சனை என்னவா இருக்கணும், பாதி இடத்துல பிரிண்ட் காணாம போயிடும். அதனால ஒரிஜினல் வாங்குறது நல்லதுதான்.
அப்படி 4 பேர் சேர்ந்து வாங்கினீங்கன்னா கூட ஆளுக்கு 4 பக்கமா கிழிச்சுக்காம அவங்கவுங்க படிச்சு அதை சுற்றி கொண்டு வாங்க. லிஸ்ட் எடுத்துக்கோங்க, இதுல படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு. சீஸ் அப்படிங்கிறது எங்க காலகட்டத்துல பால் அடை கட்டி அப்படின்லாம் அதுக்கு மொழிபெயர்க்க வேண்டியிருந்தது. நீங்க சீஸ்லயே குளிச்சு முழுகி எழுந்திரிச்சு வர ஆட்கள். டபுள் சீஸ் அப்படின்னு எல்லாம் உங்க பீட்சாக்கு சொல்ற ஆட்கள். அப்படி இருக்கும்போது சீஸை விளக்க வேண்டாம் உங்களுக்கு. ஒரே ஒரு இது என்ன இருக்கணும், இட் ஷுட் பி ஃப்ரெஷ். இட் ஷுட் பி ஃப்ரெஷ் சீஸ். ஓகே,